ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கும் நான் கத்துறதுக்குள்ளே ஜாம் பண்ணிக்கிடுவேன். இந்த நாளிலும் நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை வைத்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இத்தனை அதிகமான பாடு இருக்குது, இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது, ஒரு போர்க்களமான சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தீங்கி கொண்டு இருக்கலாம். நமக்கு எதிராக இருக்கிற எப்பேற்பட்ட சத்ருவாக இருந்தாலும் தேவன் வந்து அதை அழித்து போட போகிறார். அவர் எப்படி வரப்போறாருன்னா, சாதாரண வரப்போவதில்லை, யுத்த வீரனை போல, பராக்கிரமசாலியை போல வைராக்கியம் கொண்டு வரப்போகிறார். அவர் அவ்வளவு வைராக்கியமாய் வந்து நமக்கு எதிராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிராக இருக்கிற அவருடைய சத்துருக்களை அவர் அழித்து மாற்றி நம்முடைய நன்மையாய் அதை நிறைவேற பண்ண போகிறார், அதை நிறைவேற்ற போகிறார். எனவே நாம் நமக்கு எதிராக இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையோ, பலவீனமோ, பாடோ, சுகவீனமோ, எதுவாக இருந்தாலும், கடன் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் தேவன் அதை மாற்றி அவர் நமக்கானதாய் மாற்ற வரப்போகிறார். அதுவும் பராக்கிரமசாலியை போல, யுத்த வீரனை போல வைராக்கியம் உள்ளவராய் வருகிறார். எனவே இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம கூட நம்முடைய சூழ்நிலையை மாற்றி போட வரப்போகிறார் என்பதை அறிந்தவர்களாய் இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.